ஏய் அண்ணா, என்ன பண்றது உள்ள? புவி, இது என் வீடு இனிமேல் தெரியுமா? அப்படியா? ஆனா இது அப்பா வாங்கிட்டு வந்தால ஃப்ரிட்ஜ், அந்த பாஸ் தானே இது? ஆமா, அப்பா வாங்கினதுதான் ஃப்ரிட்ஜி. அதுல வந்து அட்டை தான். ஆனா இனிமேதான் என் வீட்டுக்கு இப்ப பெட்ஷீட் போட்டு நான் என் வீட்டுக்கு இப்ப செடியெல்லாம் வச்சுக்குள்ள தலகாணி போட்டிருக்கேன். அப்படியா? அப்ப இது வீட்டை மாத்திட்டியா நீ? நான் மட்டும் தான் இருப்பேன் இனிமே. இது என் வீடு இனிமே. அப்ப நீ இனிமே இது உள்ளே தான் இருப்பியா? வெளியே வர மாட்டியா? நான் இங்கதான் விளையாடுவேன், இங்கதான் தூங்குவேன், எல்லாமே பண்ணுவேன், சாப்பிடுவேன். அண்ணா சூப்பரா இருக்குடா உன் வீடு. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா. நீ நானும் வரவா உன் வீட்டுக்குள்ள? போ முடியாது, போ. நான் செட் பண்ணுவேன் இந்த வீடு, நீ வருவியா? அதெல்லாம் முடியாது. சரி நான் வரல. சரி சாரி. வேணாம். சீக்கிரம் வந்தாலும் பஸ்ல ஒரு இடம் கிடைக்க மாட்டேன். கருமத்தை படியில இறங்குங்க. எரிச்சலாம் எந்த கூட்டமா வருது பஸ். சீட்டு அப்பா, பஸ்ல நிக்க முடியுமான்னு நினைச்சோம். ஏமா எல்லாம் ஏறியாச்சா? ரே நீ உள்ள போயமா? ஏமா நசுக்காதீங்கம்மா, உள்ள போங்கம்மா. அண்ணா எனக்கு ஒரு நீலாம்பூர் 13 ரூபா கொடுங்க. படிக்கட்டுல நிக்காதீங்க. தம்பி தம்பி இங்க பாரு. இங்க வர்றா தம்பி. செத்துரு. ஒரே வேர்வை ஸ்மெல்லா வருது இந்த பஸ்ல. காலையில வந்தாலும் ஈவினிங் தான் அப்படின்னு பார்த்தா காலங்காத்தாலே ஏன் தான் இப்படி இருக்குது. எரிச்சலாம் ஆகுது எனக்கு. இதை கேட்கவே மாட்டாங்களா? எல்லாம் இப்படி வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க, யாருமே இல்லையா அது கேட்கறதுக்கு. ஒப்ப விட்டுறாடா, உரம்படா. அப்படி ஒருத்தன் வாயத்தான். சின்ன பல்லாம் இறங்கிக்கோங்க. இவனுங்கெல்லாம் நல்ல சாவு வருமா? பாடையில போக மாட்டானுங்க, பாதியிலே போயிடுவானுங்க. மனசுக்குள்ளேயே புலம்புறியா நீ? ஒத்தனை ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இருக்குடா உனக்கு இன்னைக்கு? கொஞ்சம் தள்ளி போயேன். ஐயோ எல்லாம் குடிகாரனுங்களா? நான் ரன்னிங்ல இறங்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவன் வந்தாலும் பயப்படாம தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு முடிச்சு விட்டுருங்க. காலெல்லாம் நோவுது. இதுங்களாம் குளிக்குங்களா இல்லை குளிக்காதுங்களானே தெரியல. சரி, ஆனால் பார்க்கறதுக்கு எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே வருதுங்க. ஏன் குளிக்கலாம் கூட பர்ஃப்யூம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு வர வேண்டியதானே புஸ்கு புஸ்குன்னு. அம்மா ஆண்டி குட்டி என்னங்கம்மா? காலெல்லாம் நோவுதுமா, கொஞ்சம் எழுந்துக்கிறியா? உட்காந்துக்கிறேன். கால் வலிக்குதுங்களா? கால் ரொம்ப வலிக்குதுமா. சரி வாங்க உட்காரு. ரொம்ப நன்றி செல்லம். ஹலோ, தள்ளி போய் நில்லுங்க, மேல வந்து இடிக்கிறீங்க. பிரேக் பிடிக்கிறாங்க. என்ன வேணும்னா இடின்னு என்ன தலையெழுத்தாவணுங்க. இவரை பாருங்க, நான் பின்னாடி இடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏமா என்னமா உனக்கு பிரச்சனை? கூட்டமா தான் இருக்கும் பஸ். நான் முன்னாடி வாங்கம்மா, இந்த பக்கம் வாங்கம்மா. ஒரு கேனக்கு முட்டை 3 ரூபா தரமா? தந்துருவியா? கொடுத்துட்றேன். எங்க போறேன் நானு? சுமன் எதுக்கு செவுத்துல சாஞ்சி? நமக்கு டான்ஸ்ல வராது. வருஷம் இதையே சொல்லுடா. ரெடி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாரும். இந்த வசனத்தை டான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அங்க கேட்கறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்கு. ஓகேவா? கேக்குறேங்கா, சொல்லுங்க. ஆதியிலே தேவன் அக்கா. நடியா? என்னடா? நான் வரக்காங்க. தம்பி அங்க தனியா உட்காந்துருக்கு பயப்படுறாங்கக்கா. என் கூட உட்காந்துமா. வா இங்க வா. அக்காட்ட போறேன் நானு. எஸ் சிஸ்டர், கிருணிப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சா? நேரம் ஆயிட்டு. எப்சிபா சிஸ்டர் மீயையும் பாஸ்டர் வரேன் பாஸ்டர். ஸ்டார்ட் பண்ணி டான்ஸ் போட்டு முடிங்க. பிள்ளைங்களை வீட்டுக்கு அனுப்பலாம் சீக்கிரம். ஓகே, டைம் ஆயிடுச்சு. நம்ம இப்ப டான்ஸ் ஆடலாம்னு கொஞ்ச நேரத்துல கூப்பிடு. ஓகேங்களா? வந்துடுறேன். ஓகேக்கா. இவங்களும் சாப்பாடு போடுவாங்க, ஆனா இவங்க வந்து பிரிஞ்சி தான் கொடுப்பாங்க. பிரியாணி ரெண்டுலுமே வந்து எனக்கு வெங்காய பச்சடி இருந்தாதான் சாப்பிட பிடிக்கும்.
நீ லெக் பீஸ் எல்லாமே இருக்கும். லாஸ்ட் நாள் எல்லாரும் உட்கார வச்சு மொத்தமா சாப்பாடு போடுவாங்க. ஆனா மனப்பாட வசனம் கேட்பாங்கல்ல. இப்போ டான்ஸ் ஆடி முடிச்சதும் ஏய் பயந்தாங்கோலி எல்லாரும் கிளாஸ் முடிச்சிட்டு செம்ம ஜாலி. வா டான்ஸ் ஆட போலாம். தண்ணி தண்ணியா வாடி குட்டி இந்தா ஆக்காட்டு வா. ரெடியா? அக்கா என்னாச்சு? நீங்க வசனம் கேட்பீங்கன்னு பயந்து இந்த பையன் வச்சா போய் அடிலே வலிக்கி விட்டாக்கா. ஐயோ சிஸ்டர் மாப் எடுத்துருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு விபிஎஸ்னா என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்க. அது சின்ன வயசுல ஒரு சூப்பரான கோல்டன் மெமரிஸ். அப்படி உங்களுக்கு தெரியல உங்க கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்க்கு ஷேர் பண்ணி கேளுங்க. நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? இல்ல எனக்கு பயமா இருக்கு. அக்கா மனப்பாட வசனம் சொல்ல சொன்னாங்க. ஏய் லூசு, அதெல்லாம் எதுவுமே கேட்கவே மாட்டாங்க அக்கா. பயமா இருக்குது வசனம் சொல்லனா திட்டுவாங்களான்னு. ஐயோ இந்த பையனுக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. கட்சி நீ அப்படியே அது தப்பு இல்லாம சொன்னா இன்னும் உனக்கு உச்சாடு. ஏய் நீ சும்மா உச்சாவட்டு ஆய்வட்டுன்னு சொன்னே இருக்க. நீ வீட்லயே அம்மைச்சு கூட நீ வராடு நாளைக்கு என் கூட. ஆயா உச்சாவட்டு பாத்ரூமா வா, ஆய கூட்டு போற வா. கைப்பிடி ஆய் வந்தா உச்சாவதா. போன வாரம் நாங்க அந்த முன்னாடி தெருல ஒருத்தவங்க விபிஎஸ் கூட்டு போறாங்க. ஒரு ஆன்டி ஆட்டோல வண்டியா. நீ போன வாரமும் விபிஎஸ் போனியா? அங்கேயும் செம்ம ஜாலியா இருந்துச்சு. இப்போ இது என்னது? இது 3ஆவது நாளா? இன்னும் இங்க 2 நாள் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து நாங்க அங்க போவோம். பின்னாடி ஒரு அண்ணா கூட்டு போவாங்கல்ல எல்லாரையுமே, அங்க போவோம். அப்படியா? ஒரு விபிஎஸ் கூட விட மாட்டேன் போல. அனுப்பிக்காம ரொம்பவே கூட இருந்து எனக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும். சோ ஒரு பெரிய தேங்க்ஸ் எங்க அம்மாவுக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரொம்ப சப்போர்ட். ஏண்டி காமாட்சி அப்படின்னு ஒரு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணேன். சோ அதுக்கு எனக்கு ஒரு பேஸா இருந்தது இவன் மட்டும் தான். சோ இவனை நான் ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல கண்டிப்பா சொல்லணும். இவன் இல்லைன்னா கண்டிப்பா நான் இந்த இடத்துல இல்ல. தருணத்தை பத்தி சொல்லுங்க. எனக்கு ஆரம்பத்துல வந்து புடவை கட்டி பொட்டு வச்சு அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா இது வந்து காடோட பிளெஸிங் தான். இப்ப ஓகே எனக்கு எல்லாரும் நான் வெளியே போனாவே சமோசா முக்க அம்மா சமோசா முக்க அம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு எல்லாரும் வந்து ஒய்ஃபை கூட்டிட்டு வராங்க அப்படி இப்படின்னு, யாருமே அம்மாவை கூட்டிட்டு வரல அப்படின்ட்டு. ஸோ அம்மாவை கூட்டிட்டு வந்தது எனக்கு சந்தோஷமா இருந்தா அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா போயிட்டாரு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு இதுக்கப்புறம் எத்தனை ஸ்டேஜ் போனாலும் எங்க அம்மாவை கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு எனக்கு மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தேங்க்யூ சோ மச். இந்த இடத்துல நிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து அம்மா தான். இது வேற ஒரு செயின் எடுத்துட்டு வந்துடுறேன் போயிட்டு, இதுக்கு இந்த கம்பல் போடு அப்படின்ட்டு ரொம்ப